5th ஸ்டாண்டர்ட் தமிழில் நம்ம இப்போ பார்க்க போகிறது துணை வினைகள். துணை வினைகள் வந்து தனிவினை, கூட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில் இருக்குது. தனி வினைனா அது தனியாக வந்துடும். கூட்டு வினைனா வந்து பெயர் ப்ளஸ் வினையாக வரும், வினை ப்ளஸ் வினையாக வரும், இடை ப்ளஸ் வினையாகவும் வரும். பெயர் ப்ளஸ் வினைன்றது தந்தி ப்ளஸ் அடி, இணை ஆணை ப்ளஸ் இடு, கேள்வி ப்ளஸ் படு. வினை ப்ளஸ் வினைன்றது இதுவும் ஒரு வினை. ஸோ கண்டு ப்ளஸ் பிடி, சுட்டு ப்ளஸ் காட்டு, சொல்லி ப்ளஸ் கொடு. அடுத்து இடை ப்ளஸ் வினை அப்படின்னா கீழ் ப்ளஸ் இறங்கு, பின் ப்ளஸ் பற்று, முன் ப்ளஸ் ஏறு. இதெல்லாம் வந்து இடைவினைகள். ஸோ கூட்டு வினை அப்படின்றது வந்து ஒரு மெயின் வெர்பு இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது வினை எச்ச வடிவத்தில் ஒரு மெயினான வெர்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு துணை வினை ஒன்று இருக்கும். அது வந்து வினை அடியாக வரும். அது வந்து திணை, பால், இந்த விகுதி எல்லாமே காட்டும். சரியா? துணை வினைகள் மொத்தம் எத்தனை? 40 இருக்குது. துணை வினைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 40 வந்து இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் முதல் வினையாகவும் வரும். துணை வினையாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, அது முதல் வினையாகவும் வரும். எடுத்துக்காட்டு வந்து பார், இரு, வை, கொல், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து 2 வினையாகவும் வரும். அதாவது முதல் வினையாகவும் வரும், துணை வினையாகவும் வரும். துணை வினை பண்பு வந்து பேச்சு மொழியில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. தமிழ், ஜப்பான் மொழிகளில் வந்து துணை வினைகள் முதல் வினைக்கு பின்பே வரும். தமிழின் துணைவினை கொள்கை வந்து ஆங்கிலத்தில் இருக்க துணைவினை கொள்கையிலேருந்து வேறுபட்டிருக்கு. ஏன்னா தமிழில் துணைவினை முதல் வினையாகவும் வரும். இது வந்து இங்கிலீஷில் வந்து துணைவினையாக இருந்தால் துணைவினையாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து மல்லல், மூதூர், வயவேந்தே அப்படின்னு இது வந்து புறநானூறு குடப்புட விண்ணார் எழுதுனது. மல்லல் அப்படின்றது வளம். அடுத்து பூமொழி, இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம், பூத்து ஜன்னல், அதாவது ஒரு மரம் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அது ஜன்னலில் வந்து ஒலி எழுப்பிகிட்டே இருக்கும். அது வந்து சமையலறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதுனது யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எழுதுனது வந்து கவிமணி. அடுத்து கந்தி அப்படின்றது வாசனை பொருள். நெடில் அப்படின்னா நீட் எழுது. பாலினா ஆலமரம். கம்புல்னா நீர்ப்பறவை இல்லாட்டி வானம் பாடி. கைச்சாந்துனா கையெழுத்து. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். டோபிக்கல் ஜோன் அப்படின்றது வெப்பமண்டலம். அழகின் சிரிப்பு, இது எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர், இது எழுதுனது யாருன்னா கோமல் சுவாமிநாதன். இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தண்ணீர் தண்ணீர்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர்னா கந்தர்வன். தண்ணீர் தேசம் எழுதுனது வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வந்து இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். மறைநீர் அப்படின்றது விர்ச்சுவல் வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. புலப்படாத தண்ணீர். உணவுப் பொருட்களை உற்பத்திக்காக நிறைய தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எவ்வளோனா 1 kg ஆப்பிளுக்கு வந்து 822 லிட்டர். சரியா? 2 ஆப்பிள் எப்படி வச்சோன்னா 8 வருமா? 822 லிட்டர். 1 கிலோ சுகருக்காக வந்து 1780 லிட்டர். 1 கிலோ ரைஸ்க்காக 2500 லிட்டர். ஸோ வந்து அரிசியோட விலை வந்து 2500 இல்லாட்டி 25 கிலோ வாங்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா இது ஞாபகம் வச்சுக்கலாம். காஃபி வந்து 18+ ஆனால் தான் குடிக்க முடியும். ஸோ 18,900 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும், அதில் வந்து மா அமரேசன் வந்து எழுதுனது. இதை கொடுத்து கூட கேட்கலாம். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் எழுதுனது யார் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா மா அமரேசன். அடுத்து ஏறுதழுவுதல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.